நானும் ஒரு ஆன்மீகவாதி என்பதால் விரிவாக சில விஷயங்களை சொல்ல வேண்டி ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது. காரணம், ஆன்மீகம் என்னவென்றால் யாருக்கும் தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதை நான் பின்னால் விளக்குகிறேன். ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் இது போன்ற புலனாய்வு பத்திரிகைகளை நடத்துவது, பருவ இதழ்கள் நடத்துவது என்பது சாதாரண விஷயம். காரணம், இந்த பத்திரிகைகளுக்கு விளம்பரங்கள் தருவதற்கு யாரும் தயாராக இல்லை. தினப்பத்திரிகைகளுக்கு தான் விளம்பரம் தருகிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்ல காரணம் என்னவென்றால், அதில் எத்தனாயிரம் கலைப்பு விற்கிறது, எத்தனாயிரம் காப்பி விற்கிறது, அதை பார்த்து எங்களுக்கு வியாபாரம் ஆகுது. அது உண்மையா சாரதாசன் போகிறவங்க இவரும் பத்திரிகை பார்த்து போறதில்லை. மக்களுக்கு போறாரு, விளம்பரத்தை பார்த்து போறதில்லை. அவன் சமமான பொருட்களை விற்பான் என்றால் அவர்களுக்கு போவாங்க, விளம்பரத்தை பார்த்து போக மாட்டான். ஆனா அவங்க என்ன தரமாண்டிருக்கிறான் என்றால், தினப்பத்திரிகை தான் எங்களுக்கு விளம்பரம் வருகிறது சொல்லுகிறாங்க. அது உண்மையானதல்ல. உன்னுடைய பொறுமையே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னுடைய விற்பனை சக்தி மீது உனக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது நம்மளை தட்டி வைக்கிறதுக்காக சொல்றாங்க. உங்க பத்திரிகைகள்லாம் விளம்பரம் தர முடியாது. அப்படி சொன்னதன் காரணமாகத்தான் நான் ஒரு வழக்கை தொடர்ந்து நான் நிறுவனங்களை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு வாங்கினேன். தெரியும், பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. தினப்பத்திரிகை முடியும் என்னுடைய காட்சன தர்மத்தை காக்க அதர்மத்தை அழிக்க, அதே காட்சன் தான் இவரும் போட்டிருக்காரு. அதனால ஒண்ணு சின்ன கரெக்ஷன், தர்மம் ரச்சலன்னா ரச்சிக்கு நீங்க ரச்சிங்க, தர்மத்தை காப்பே நீங்க போட்டுக்கொள்ளுங்க, தர்மத்தின் வலிமையை போட்டு சொல்லுங்க. அதர்மத்தை அடிக்கிற அவதானம் நான் பாடுவது, அதர்மத்தை நான் பார்த்துக்கிறேன், தர்மத்தை நீங்க நான் பார்த்துட்டு என்ற வேண்டுகோளை மட்டும் வைத்து ஆன்மீகம் பற்றி சில விரிவான விளக்கங்களை நான் தர வேண்டியிருக்கு. ஏனென்றால் அரசியலிலே ஆன்மீகத்தை கலக்கக்கூடாது, ஜாதியில் கலக்கக்கூடாது என்றெல்லாம் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ஒரு நிலையிலே நம்முடைய நாளை இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனை. மதத்தை புறவைக்காக வைத்துக் கொண்டு ஒரு தாய் மக்களாக இருக்கிற இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மக்களிடத்திலே கால்பாட்டை உருவாக்கி தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக முருகபக்தர்களெல்லாம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் முருகபக்தர்களை புரோகி என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் உண்மையான முருக பக்தன், உண்மையான முருக பக்தன் பிரசங்கம் வழித்தோன்றை இருந்ததாக நான் மாத்திரமில்லை. நான் நாளையிலிருந்து 24 விரதம் இருந்து பள்ளி தைப்பூசைக்கு பாத யாத்திரைக்கு 14 ஆண்டுகள் நடந்து சென்று இப்பொழுது நடத்த முடியாத காரணத்தினாலே நடந்து செல்வர்களுக்கு அன்னதானம் அனுமதியை நான் செய்து கொடுக்கிறேன். 26 ஆண்டுகளாக நான் பழனிக்கு பூசத்துக்கு போயிருக்கிறேன். 16 ஆண்டுகளாக நான் இப்பொழுது அன்னதானம் செய்து கொள்கிறேன். ஆன்மீகம் என்பது எல்லோரையும் ஒருதாய் மக்களாக நினைப்போம். நீ முஸ்லீம், நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு பேர் ஆன்மீகம் கிடையாது, அதை இலக்கியத்தரம். திருமணத்தை சொல்வார், ஏதும் இருக்கும் ஒருவனே, இறைவன் என்பவன் ஒருவன் தான். நாங்கள் வரையில் பல குடும்பங்கள் இந்த மதத்தில் பல பேர் வைக்கிறோம். இஸ்லாமியர்கள் கடவுளுக்கு உருவம் என்று சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இயேசு என்று சொல்கிறார்கள். மனிதன் உருவானது எதற்காக இருந்தாலும் மனிதன் இருப்பதற்காக மனிதர்களை மனித வாழ்க்கையில் நெருக்கடிக்குள்ள உருவானதான் மதங்கள். ஆனால் பொதுவாக சித்தாந்தவாதிகள் என்ன சொல்கிறார்கள், மதம் அக்னி போன்றது, மதம் ஒரு போதை போன்றது என்று சொல்கிறார். அது அவருடைய சித்தம் நாட்டினுடைய கொள்கையில அவர் போகிறார்கள். அதனால நாம் இருக்கின்றது, அது அவருடைய கொள்கை. ஆனால் நான் சொல்லிய ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தமிழகத்தில்
நம்முடைய இந்து மதத்திற்கு அனுமதி ஆற்றியவர்கள் யார் என்ற விவரங்கள் நிறைவு தெரியும். விவேகானந்த சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனார், சிக்காகோவில் பேசினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது யார் என்று யாருக்கா தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. முதலில் அமெரிக்காவுடைய சர்வதேச மாநாடு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முதலில் சென்னையில கிறிஸ்தவர்கள் இருந்த மில்லர் என்கிற ஒரு பேராசிரியரை கேட்கிறார். அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்டியன், எனக்கு இந்து மதத்தை பத்தி அவ்வளவு தெரியாது. இங்க பக்கத்து சார் இருக்காரு, அவருக்கு தான் நல்லா தெரியும், இதை பத்தி அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. அவரை கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில பிராமணர்கள், இந்து மதத்தில் இருக்கிற பிராமணர்கள் கடல் கடந்து போவார்கள். அதுவே முடிக்கணும். கடல் கடந்து போனால் ஜாதி பிரதிஷ்டம் பண்ணிடுவாங்க, ஜாதி ஒன்று ஒதுக்கிடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 90% பிராமணர் அப்படிதான். அப்படி கிடையாது. கடல் கடந்து போனாங்கன்னாக்க அவங்க வந்து திருப்பி வரும்போது இந்துவா இருக்க மாட்டாங்க. அப்படிதான். அப்ப சொல்ல வரேன் அப்படின்னா வைதிகம் பண்றவங்க, சாமியை தொட்டு அலங்காரம் அபிஷேக ஆராதனை பண்றவங்க, ஆழங்க விதிப்படி பண்றவங்க கடல் கடந்து வெளியில போனப்ப அவங்க இதுல வர மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அவர் புரிந்து கொள்ள கூப்பிடலையே, புரிந்து கொள்ள கூப்பிடலையே, கூப்பிட மாட்டாங்க. பார்க்க சார் எல்லாத்தார புரிந்து கொள்ள கூப்பிடல. அவர் சொல்லிட்டு வரப்ப நான் கேட்கிறேன், அதுதான் பேச ஆரம்பிச்சேன். அவர்கள் புரிந்து இந்த மதத்தை பற்றி சிறப்புரையாற்றல் தான் இவர்கள். அப்போது அவர் சொல்றாரு, நல்ல ஒரு அழகு செஞ்சிருக்காரு, அவங்கள கூட்டிட்டு போவாங்கிறாரு. அவரும் சொல்றாரு, நான்கு கடவுளோடு போறாங்கன்னா அவருக்கு ஐயா சொன்ன மாதிரி என்ன ஜாதி பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்பொழுது எல்லாரும் பார்க்கும்போது விவேகானந்தர் அனுப்புறாங்க. விவேகானந்தர் அனுப்பதை காரணம் அவர் பிராமணர் அல்ல என்பதாகலாம். அவர் பிராமணன் இல்லை, அவர் அனுப்புறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட சமாசியாக இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் பார்த்து, நான் இந்த மாதிரி போய் இந்து மதத்தை பரப்பணும், எனக்கு பணங்கள் கேட்கிறார். ஒருவரும் கொடுக்க தயாராக இல்லை. இதெல்லாம் பதிவு. அப்பொழுது தமிழகத்துக்கு வருகிறார், ராமகிருஷ்ண மடத்தில் தங்கியிருக்காரு. அப்பொழுது சொல்றாங்க, ராமநாதபுரம் மன்னர் விஜயபாஸ்கர் சேது கொடுத்தாரு, அவர் தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பணம் கொடுப்பாரு பாருங்க அப்படின்ட்டு. அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டு இங்க கொடுக்க போறான். அப்ப வரும்போது கேட்ல ஒருத்தன் சொல்றான், அவர்கிட்ட பக்கமும் சுல்தான் நடக்காது அங்கம் இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே அவங்க 500 இந்துக்களை கொடுக்கல, ஒரு இந்துவை பார்க்க போனா அங்க இருந்து பாதிக்க உட்காந்தீங்கன்னா பொறுப்பான மாட்டான ஒரு சந்தேகத்துல போய் கேட்டாரு. அப்ப இந்த பட்டணம் சுல்தான் மரக்கா என்ன சொன்னார்னா, அவரை கையெழுத்து கும்பிடு, ஐயா உங்களை போன்றவர்கள்தான் இந்து மதத்தை வளர்க்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும், வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு பாஸ்கர் விஜயபாஸ்கர் சேதுபதியிலே சென்று பணத்தை கொடுத்து அமைகிறார். உலகமெல்லாம் இந்து மதத்தை பற்றி மனதிற்கு காரணம் என் மன்னன், என் இனத்தின் தலைவர் விஜயபாஸ்கர் சேது என்பதை இதை சொல்வது காரணம் எனக்கு உரிமை இருக்கிறது. ஆக நான் சமத்துவ இந்து சொல்லுகிற இந்து அல்ல, போச்சுக்காரி, நான் சனாதன இந்துடைய சமத்துவ. இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்து துறவி வெளிநாட்டுக்கு போவதற்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியர், கிறிஸ்தவ பேராசிரியர் ஒரு இந்து துறவி அடையாளம் காட்டி, அந்த இந்து துறவி போவதற்கு 2 இஸ்லாமியர்கள் வழிகாட்டி ஒரு தேவாலயத்தை சேர்ந்த ஒரு அரசன் அறிவித்தார் என்றால் மதச்சார்புக்கு உதாரணமாக இருக்கின்ற நாடு இந்திய திருநாடு தமிழ்நாடு என்பதை பதிவு செய்ய எல்லாரும் சொந்தம் அப்படிங்கிற உணர்வு. மதத்தின் பெயரால் அரசியல் செய்து ஒழுக்கமை கொடுக்கிற பொறிகள் புறம்பது ஒழித்தவர்கள் நிரசியுங்கள். மதத்தின் பெயரால் செயற்கத்தை செய்யாதீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும்
இதை நான் வலியுறுத்தது காரணம் நான் ஒரு சமத்துவ என்பதை ஏற்படுத்தத்தான். 97% சமத்துவ இருக்கிறார்கள். 3% சவால் சூழ்ச்சிக்கு நீங்கள் அடிமையாகிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்லுவேன். இதற்காக இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சத்யபாமா என்ற விஷயத்தில் ஒரு அம்மையார் கவிஞராக போராடி கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து கோயில்களிலே உணவு தமிழில் நடத்த வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு வழங்கியிருக்கிறார். சமஸ்கிருதத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. 50% சமஸ்கிருதத்தை நடத்துங்கள். ஏதாவது பிராமணர்கள் அவர் தொழிலாளி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் விநாயகர் சிவனுக்கு 20% வைத்துக் கொண்டு உணவு நடத்துங்கள் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறார். ஐயா தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இந்த அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துகிறதா? இல்லை. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக இந்த நடைமுறைகளை பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் என்ன பாரு நான் கேட்கிறேன். எங்கள் உரையை செல்லாயம் கொண்டிருக்கிறது, உண்டாத்தாய் இருக்கிறது, இடப்படிச்சம் கொண்டிருக்கிறது, அன்றாட பழமை சரி. எந்த சாமிக்கு சமஸ்கிருதம் தெரியாது. சமஸ்கிருதம் இதை பேசுவதற்கு அரசுக்கு தேவையில்லை. அவரும் நோக்கி கொடுப்பதன் காரணமாக மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்க. மேலே இருக்கிறவன் பாப்பா பாப்பா இவனையும் பாப்பா இவன் செய்ய அயோத்தியும் பாப்பா என்பதாலே இவன் அதில் ஈடுபாடு காட்டவில்லை. ஆகினாலே அந்த ஆன்மீக துறையில் இருக்கிறார்கள். நீங்கள் தமிழிலே உடம்புக்கு அர்ச்சனைகள் செய்வதற்கு பாடுபடுங்கள். அதற்கு இந்த ஏழை பயன்படுத்துங்கள். ஆன்மீக செய்திகளை நிறைய எழுதுங்கள். ஒரு 4 பக்கம் மாத்திரம் சாம செய்திகளை எழுதுங்கள். தப்பு செய்வதை கண்டிப்பீர்கள் என்று கேட்டு இந்த நேரத்தில் வாய்ப்பளிக்க உங்களை என்னுடைய நன்றி.